வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை தெரியும். 1ஆம் வகுப்பில் வந்த கதை. ஒரு சிங்கம் வந்து 4 மாடுங்களை வந்து வேட்டையாடுற கதை. முதல்ல வந்து அந்த 4 மாடுகளும் ஒற்றுமையாக இருக்கும்போது இந்த சிங்கம் வந்து வேட்டையாட ட்ரை பண்ணோம். 4 மாடும் சேர்ந்து அந்த சிங்கத்தை துரத்தி அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த 4 மாடுகளுக்குள்ள சண்டை வந்து இந்த 4 மாடும் பிரிஞ்சு சிங்கம் ஈஸியாக வந்து ஒவ்வொரு மாட்டையும் வேட்டையாடிடும். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி தான் திமுக அப்படிங்கிற தீய சக்திக்கு எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஓட்டுக்கள் ஒன்று சேர விடாமல் பார்க்குறதா முக்கிய வேலையாக திமுக பார்க்குது. அப்போ ஒன்று சேர விடாமல் அந்த ஓட்டுக்கள் சிதறிச்சுன்னா திரும்பவும் அந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. இதில் நான் ஏன் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் வந்து நான் எப்பயுமே வந்து தனியாக தான் போட்டி போடுவேன், நான் தனியாக தான் நிற்பேன், நான் வந்து தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு வந்து நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நின்று ஒரு தொகுதி கூட அவர் ஜெயிச்சதில்லை. ஏன்? அவருக்கே தெரியும் இனிமேல் நம்ம ஜெயிக்க மாட்டோம். இருந்தாலும் ஏன் திரும்ப அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு? நீங்கள் மக்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை சீமான் மூலயமா பிரிக்கிறதா முக்கியமான வேலையாக திமுக வச்சிருக்கு. இதுக்கு சீமான் துணை போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அவர் வந்து திமுகவுடைய ஓட்டை வந்து பிரிக்கிறார். ஏன் தமிழன் எடப்பாடியார் அவர்கள் வந்து பச்சை தமிழன் தானே, அவரோட கூட்டணி வைக்கலாம்ல? ஏன் நீங்கள் வைக்க மாட்டீங்க? யார் கூடவே கூட்டணி வைக்க மாட்டேன்ற என்ன அர்த்தம்? திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை பிரிப்பதே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை.